Hi and welcome back to the 6 minute vlog channel and இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரான்ஸி ப்ரௌன் மேக்கப் லுக் மாதிரி அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ அண்ட் இந்த வீடியோவில் இன்னொரு கண்டென்ட் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் நீங்கள் வந்து க்ரீமி மேட் இல்லை மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்டேயிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் பேசிக்காக வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து கடைசி வர பாருங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ தான் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால், ஹாய், நான் சௌந்தர்யா. நான் மேக்கப், ஸ்கின் கேர், டிஐஒய் ஹேக்ஸ் இதை பற்றிலாம் போஸ்ட் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டூ டேக் அ மொமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அங்கேயும் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டெப் 1, நம்ம இப்போ வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். மாய்ஸ்சரைசிங்க்கு நான் பாண்ட்ஸ் லைட் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிக்கிறேன். டாட் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ஸ்கின் அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டுடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த லாக்மே சன்ஸ்க்ரீன் எடுத்து அண்ட் அதையும் வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். மசாஜ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீனை வந்து நான் ஒரு 5 minutes வந்து அப்படியே வந்து ஃபேஸில் வந்து அப்படியே விட்டுடுறேன். அண்ட் மீன்வைல் 5 minutes அது சோக் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து பேபி லிப்ஸ் வச்சு என்னோடய லிப் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் வந்து ஒரு ரெட் லிப்ஸ்டிக் வச்சு லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சு நான் வந்து பிக்மெண்டேஷன்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நியூட்ரலைஸ் பண்ண அந்த ஏரியாவை வந்து நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். லைக் ரெட்டாக இருக்குது இல்லையா, அந்த ஏரியாவை வந்து நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். கன்சீல் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு லைக் கையை வச்சு வந்து நார்மலாக வந்து ஒரு நல்லா வந்து ஒரு பிளெண்டிங் கொடுத்துக்கிறேன். பிளெண்டிங் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த டேம் பிளெண்டர் வச்சு நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரு ரவுண்ட் வந்து போய்க்கிறேன். ஸோ தட் அது வந்து கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக அந்த ஃபினிஷ் இருக்க மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து இந்த ஸ்பைசி ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் சின்ன சின்ன டாட்ஸாக வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு தென் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த பிளெண்டர் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து பொறுமையாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்து இந்த டாஸ்லரோட லூஸ் பவுடர் காஃபி, இதோட ஷேட் வந்து காஃபி, ரொம்ப க்ளோசஸ்ட் மேட்ச் எனக்கு. இதை வச்சு நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ஜோன் ஐ சுற்றி மவுத் சுற்றி செட் பண்ணுவாங்க. பட் நான் ஃபேஸ் ஃபுல்லாக எப்போவுமே செட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மஸ்காரா வந்து ஆக்சுவலி ட்ரையான மஸ்காரா. பட் எவ்ரிடே லுக்குன்னு வரும்போது லைக் நான் ஜஸ்ட்டு மஸ்காரா எடுத்து எவ்ரிடே லுக்குக்கு வந்து கோம் பண்ணி விட்டு போயிடுவேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ தட் அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் புஷி லுக் தரும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட ஆக்டிவ் மஸ்காரா எதுவுமே யூஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சிவானா பேலட் எடுத்துக்கிறேன். பேலட் எடுத்து அந்த ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த என்னோடய ஸ்கின் கலருக்கும் அந்த ப்ரௌனுக்கும் ஒரு ஸ்லைட்டஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நான் வந்து ட்ரான்சிஷன் சொல்ல முடியாது, ஒரு ஒரு ட்ரான்சிஷனாக வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நான் ஐலிட் ட்ரான்சிஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு கீழே வந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட் இருக்கும் போது எனக்கு நான் என்னோடய க்ரீஸில் போடுற ஐஷேடோ இல்லை வந்து என்னோடய ஐலிட்டில் போடுற ஐஷேடோ எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் என் ஐலிட் ஒரு பவுட்ரு பேஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் லைன் மட்டும் டிஃபைன் பண்ணிவிட்டு ஒரு ஷிம்மரி ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஷிம்மர் ஷேடில் வந்து கோல்டன் கலர் கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷேடை வந்து என்னோடய இன்னர் கார்னர், ஐயோட இன்னர் கார்னர் அண்ட் சென்டர் ஆஃப் தி ஐலிட், இங்கே இந்த 2 இடத்துல மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நோவேர், அதுக்கு மேலே எங்கேயுமே நான் போகிறது கிடையாது. ஜஸ்ட் இன்னர் கார்னர் அண்ட் வந்து என்னோடய சென்டர் ஆஃப் தி ஐலிட். அண்ட் இது வந்து கை வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அண்ட் கையை வச்சு லைட்டாக பிளெண்டும் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அப்பர் அண்ட் இந்த சைடில் வந்து எனக்கு ஹார்ஷ் லைன்ஸ் தெரியாத மாதிரி நான் வந்து பிளெண்டும் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு க்ரீஸ் டிஃபைன் பண்ண அந்த ப்ரெஷ் எடுத்து கொஞ்சம் லைட்டாக வந்து மறுபடியும் வந்து அந்த ஹார்ஷ் லைன் பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து இந்த சைடு வந்து ஸ்மோக் அவுட் லுக் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ தட் அது பார்க்க வந்து ரொம்ப அழகாக ரேப் ஆகி இருக்கும் அந்த லுக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரோபோன் ஹைலைட்டிங்க்கு அந்த பேலட்டில் இருக்க ஒரு கோல்டன் கலர் ஷேட் எடுத்து ப்ரோபோன் மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காஜல் வந்து ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு லைன். இன்கேஸ் நீங்கள் வந்து காஜல் ஸ்கிப் பண்ணுற அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ப்ரௌன் கலர் காஜல் போட்டு ஒரு நியூட் லுக் மாதிரி எடுத்துகிட்டு வர போகிற மஸ்காரா மட்டும் போட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் ஏதாச்சும் கலர்டு கோல்ஸ்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரௌன்னால் வந்து இது வந்து ஒரு யூனிவர்சல் கலர், எந்த கலர் கூடயும் அது வந்து ஈஸியாக செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் ஒரு தின் லைன் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுனால. அண்ட் மஸ்காரா வந்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்கேஸ் ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் 1 by 1 அதை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃப்யூச்சர்லேயும் நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறேன்.
அண்ட் காண்டோரிங்க்கு அதே பேலட்டில் இருக்க ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். லைக் இன்றைக்கி மேக்கப் ஃபுல்லாகவே அந்த ஒரு பேலட் வச்சு மேக்ஸிமம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நோஸ் காண்டரும் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங்க்கு வந்து இது மேபிலினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர். ஷேட் நேம் வந்து மோல்டன் கோல்ட். அதை வச்சு சீக் போன் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸ் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் சிப் ஹைலைட் பண்ணிவிட்டு குப்பிட் ப்ரோ அண்ட் சின் இது மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ப்ரோ போன் வந்து ஏற்கனவே அந்த கோல்டன் கலர் ஐஷேடோ வச்சு நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நோஸ் அண்ட் குப்பிட் போ இதெல்லாம் மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ தான் ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் சொன்ன இந்த பேக்ரவுண்ட் அண்ட் லைட்டிங்கில் எல்லாத்துலேயும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த லிப்புக்கு வந்து நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 வந்து நம்ம ஏற்கனவே லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2ல் வந்து நான் வந்து இந்த லிப் வந்து நல்லா லைன் பண்ணிக்கிறேன். இந்த லிப் லைனர் வந்து ஆக்சுவலி உங்கள் ஆப்ஷன் தான். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் நல்லா வெல் டிஃபைன்டாக இல்லை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். ஸோ லிப்பை வந்து நல்லா லைன் பண்ணிட்டு ஸ்டெப் 2 இது வந்து ஒரு க்ரீமி மேட் லிப்ஸ்டிக். அந்த லிப்ஸ்டிக் எடுத்து நான் நல்லா வந்து லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு கோட் இல்லை 2 கோட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நார்மலான டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை வந்து ஒரு நல்லா கொஞ்சம் ப்ளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளாட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு லேயர் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் மேட் புல்லட் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஸ்டெப்லேயே அதோட நல்லா வந்து ஸ்டேயிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். பட் க்ரீமி மேட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கோங்க. லூஸ் பவுடர் வச்சு பேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு லேயர் வந்து லிப்ஸ்டிக் லைட்டாக சின்ன கோட் மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க. அண்ட் ஸோ இந்த எல்லா ஸ்டெப்பும் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லிப்ஸ்டிக்கோட ஸ்டேயிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்போட வந்து நான் இந்த லுக் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பொட்டு வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பொட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இதான் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க லுக். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Soundarya.